ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இப்போ நாகர்கோவில் ஸ்டைலில் கருத்த கறி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ போடுறேன் பாருங்க. இப்போ நான் வந்து 100 ரூபாவுக்கு நெய் மீன் துண்டு வாங்கி வச்சுருக்கேன். அதை வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ண வச்சுருக்கேன். வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் உப்பு போட்டு வச்சுருக்கேன். இப்போ அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க. தேங்காய், கருவேப்பிலை, வத்தல் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி, கடுகு, நல்ல மிளகு, பூடு, சுக்கு, வெந்தயம், ஓமம் இவ்வளவும் எடுத்து வச்சுருக்கிறேன். வானொலி அடுப்பில் வச்சு கடுகை ஃபர்ஸ்ட்டில் கொஞ்சம் லைட்டாக வறுத்தெடுத்துருவோம். வறுத்துற பிளேட்டில் தட்டி மாற்றி எடுத்துருவோம். அடுத்ததான் நல்ல மிளகு இருந்துல்ல, அதை எடுத்து தட்டி மாற்றி வச்சுருவோம். வறுத்து மாற்றிடுவோம். மூணாவதா வெந்தயம் இருந்துல்ல, அந்த வெந்தயத்தை லைட்டாக வறுத்து மாற்றி வச்சுருவோம். அதையும் மாற்றிட்டு நம்ம இப்போ தேங்காய் திரி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, தேங்காவை எடுத்து இதில் ஆட் பண்ணிடுவோம். அது கூட கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றி தேங்காவை நல்லா வதக்கி விட்டுருவோம். இது கூட நம்ம கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை சேர்த்துருவோம். அதுக்கு பிறகு பூடு எடுத்து வச்சுருக்கோம், அந்த பூடையும் ஆட் பண்ணிடுவோம். அப்புறமா சுக்கை வந்து அப்படி முழுசாக நம்ம போட முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, பொடிச்சு ஒரு கல்லில் வச்சு, இடிகளில் தான் இருந்து அதில் பவுடராக எடுத்ததில் போட்டு வதக்கணும். ஏன்னா நம்ம முழுசாக போட்டு அந்த சுக்கை வந்து மிக்சி ஜாரில் அரைக்க முடியாது. ஏன்னா மிக்சி பிளேடு வந்து உடஞ்சிரும். கல் மாதிரி இருக்கும் இந்த சுக்கு. அதனால் கொஞ்சமாக இடித்து லைட்டாக பவுட்ரு மாதிரி போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. தேங்காய் நல்லா வெந்த பிறகு தான் வத்தல் பொடி, மல்லிப்பொடி ஆட் பண்ணணும். நல்லா ப்ரௌன் கலர் ஆன பிறகு. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்லேயே நம்ம வத்தல் பொடி, மல்லிப்பொடிலாம் தட்டிட்டோம்னா வத்தல் மல்லி நல்லா கரிஞ்சிரும். அது மட்டும் இல்லை, நல்ல நம்மளுக்கு இருமல் வரும், நாசியில் ஏறும், அந்த அளவு இதாயிரும். அது எப்போவுமே தேங்காய் நல்லா வெந்த பிறகு தான் ப்ரௌனிஷ் கலரில் வந்த பிறகு தான் இதெல்லாம் ஆட் பண்ணணும். இப்போ மல்லிப்பொடி, வத்தல் பொடி, மஞ்சள் பொடி இவ்வளோத்தையும் போட்டு நல்லா வறுத்து விட்டுருவோம். கரியக்கூடாது, சரியா? எப்போவுமே அதை கரைஞ்சிட்டுனா குழம்பு கொஞ்சம் கசந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் கரியக்கூடாது. ஆனால் நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். அந்த அளவு நல்லா வறுத்துருங்க. கருத்த கறி வந்து மோஸ்ட்லி யாருக்கு கொடுப்பாங்கன்னா, குழந்தை பெற்றிருப்பாங்க தெரியுமா, அவங்களுக்கு அந்த வயிற்றுல உள்ள புண்ணு ஆறுறதுக்காக நாகர்கோவில் சைட்ல அந்த கருத்த கறி வச்சு கொடுப்பாங்க. ரொம்ப நல்லா முருகி பார்த்தீங்களா, ப்ரௌனிஷ் கலர்ல. இனி என்னன்னா, இதை ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்து அரைச்சு எடுத்துருவோம். பெத்த வீட்டில் உள்ளவங்களை மட்டும் இல்லை, மற்றவங்களுக்குமே இந்த கேஸ் ட்ரபிள் ப்ராப்ளம் உள்ளவங்க எல்லாம் அடிக்கடி இப்படி இந்த கறி வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இப்போ துண்டு மீன்ல தான் வைக்க முடியும் அப்படி இல்லை, சால மீன்லையும் இந்த கருத்த கறி வைக்கலாம். அது ரெண்டுமே நல்லா இருக்கும். சால மீன்ல வச்சாலும் நல்லா இருக்கும், துண்டு மீன்ல நல்லா இருக்கும். நெய் மீன் துண்டுல வச்சாலும் நல்லா இருக்கும். பாறை துண்டெல்லாம் இருக்கும்ல, அதுல எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அதில் கொஞ்சம் புளியும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. நல்லா அரையணும், ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சிட்டு வந்திருக்கோம் பார்த்தீங்களா, இதை வந்து ஒரு மண் சட்டியில ஊற்றி மாத்திடுவோம். ஏன்னா இப்போ மீன் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இல்லை. நான் இன்னைக்கு வாங்கின மீன் இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா நான் இப்போவே மீனையும் சேர்த்து போட்டு இந்த அரைச்ச இதையும் போட்டு நல்லா கலக்கி அப்படியே அடுப்பில் கொதிக்க வச்சுருப்பேன். மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இல்லாததுனால நான் என்ன பண்ணுறேன்னா, அதை இப்போ உப்பும் மஞ்சள் பொடியும் போட்டு ஃபிஷ்ஷை தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். குழம்பை மட்டும் கொதிக்க விட்டுருவோம். குழம்பு கொதிக்கும்ல, கொதிச்ச பிறகு மீனை போட்டுடலாம். நல்லா கலக்கி விட்டுட்டு கொஞ்சம் உப்பு எடுத்து போட்டுருங்க. போட்டு ஒரு தட்டை வச்சு மூடி வைக்க போகிறேன். அப்போ தான் சீக்கிரம் கொதிக்கும். கலக்கிட்டு தட்டை வச்சு மூடி வச்சுக்கோங்க. நல்லா கொதிச்ச உடனே என்ன பண்ண போகிறோம்னா, ஆல்ரெடி ஃபிஷ்ஷை தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை நல்லா பிழிஞ்சு அந்த கொதிச்ச அந்த இதில் போட போகிறோம். இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ மீன் நல்லா இல்லை, அதனால தான். இது நல்ல ஃப்ரெஷ் மீன்னா ஃபஸ்ட்டே போட்டிருக்கலாம். இப்போ கொஞ்சம் மீன் கொஞ்சம் இதாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து கொதிச்ச பிறகு போடுங்க, ஏன்னா மீன் வந்து அப்படி பிஞ்சிரும். இப்போ மீனை ஆட் பண்ணுறேன். சூரை, நெய்மீன் சூரை, இந்த மாதிரி சூரைலாம் சீக்கிரம் பார்த்தீங்கன்னா அது எல்லா மீனும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தோணும். வாங்கிட்டு வந்து பார்த்தா தான் தெரியும்.
இப்போ போட்டு ஒரு கலக்கிட்டு ஒரு மூடியை வச்சு மூடி கொதிக்க விட்டுருவோம். இது அடிக்கடி உங்க வீட்டுல ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையாவது இந்த மாதிரி கறியை வச்சு பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுங்க. ஏன்னா வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. வயிற்று புண்ணு, அப்புறம் இந்த டெலிவரி சொன்னோம்ல, டெலிவரியான பொண்ணுங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லது. குழந்தைகளுக்கும் ரொம்ப நல்லது. கேஸ் ட்ரபிள் ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது. இப்போ ஃபிஷ் வந்து நல்லா வெந்தாச்சு. கொஞ்சம் ரொம்ப தண்ணியாவும் வேண்டாம், மீடியமா இருக்கிறது. எனக்கு அந்த மீடியம் இந்த ஸ்டேஜில் இருந்தால் தான் பிடிக்கும். ஃபைனலாக என்னன்னா, இதில் நம்ம கொஞ்சம் கருவேப்பிலையை ஆட் பண்ணணும். இப்போ மீன் நல்லா வெந்துட்டுன்னா ஃபைனலாக கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணுவோம். நல்லா வெந்துட்டு பாருங்க. சாப்பாட்டில் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் வச்சு பாருங்களேன். யாருனாலும் வச்சு சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. சரியா? நான் வந்து இதுல ஓமமும் சேர்த்து வறுத்து அரைப்பேன். ஆனால் நான் என்னன்னா ஓமத்தை வந்து லாஸ்ட்ல தான் போடுவேன். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டுருவோம். நல்ல மீன் நல்லா இதாக வந்தாச்சு. கருவேப்பிலையை போட்டுருவோம். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன்னா, ஓமத்தை கொஞ்சம் லைட்டாக தனியாக பொடிச்சிருவேன். இடிகளில் போட்டு நல்லா தனியாக பொடிச்சிட்டு லாஸ்ட்ல அந்த பொடிச்ச ஓமத்தை அப்படி தூட்டி கொடுத்துருவேன். நிறைய பேர் என்னன்னா அது கூட உங்களுக்கு வேணா போட்டு வறுத்துடலாம். தேங்காயில் வறுக்கிறப்பயே ஓமத்தை அது கூட சேர்த்து வறுத்தும் அரைக்கலாம். நான் என்னன்னா லாஸ்ட்ல கொஞ்சம் ஓமத்தை அப்படி வறுத்து அப்படி தூட்டி கொடுத்துருவேன். அது என்னன்னா கொஞ்சம் கூட ஸ்மெல்லா ஃப்ளேவரா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அதனால தான் அப்படி பண்றேன். நீங்க போட்டு அரைக்கிறதா இருந்தாலும் அரைக்கலாம், இல்ல லாஸ்ட்ல எப்படி போடுறதாலும் போடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட வீடியோ பிடிச்சதுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி